ரீசெண்டாக பசங்களுக்கு அப்படி என்ன தான் காஸ்கோ ஃபுட் மேலே கிரேவிங் தெரியல, அங்கே உள்ள ஃபுட்டை வாங்கி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. சரி, அவங்க ஆசையில் நம்ம ஏன் மண்ணள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோ உள்ளே போய் அவங்க கேட்ட அந்த மேக் அண்ட் சீஸை எடுத்து பார்த்தாங்க. எக்கச்சக்கமான ஃபுட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க, ரெடி டு குக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அதை குக் பண்ணோன்னா அட்டகாசமாக வந்துடும். நம்மளும் அந்த காட்டில் தூக்கி போட்டாச்சு. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த மேக் அண்ட் சீஸை அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம குக் பண்ணி பார்த்துட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி குக் பண்ணுறோம் அப்படி எல்லாத்தையுமே உங்களோட டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ வாங்கிட்டு வந்து உங்களுக்கு எப்போ குக் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் அதை எடுத்து ரொம்ப நேரம் வெளியில் வச்சதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டை வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கிங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு ட்ரெயில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வச்சு அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அப்படியே ரேப் பண்ணிக்கிங்க. ஸோ மேலே ஒரு பிளாஸ்டிக் லிட் இருக்கும், அந்த லிட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இதை அவங்க அவனில் தான், கன்வென்ஷனல் அவனில் தான் நம்ம பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அப்படியே ரேப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அந்த பேக்கிங் ட்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே வச்சு நம்ம அப்படியே நம்ம அந்த பேக்கிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நம்ம ப்ரீ ஹீட்டை செட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை ஒரு 40 to 60 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அவனில் ஏகப்பட்ட ஹீட் இருக்கும்ல. ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டிங்கனாலே இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், குக்கிங் டைம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அப்படியே பயந்து நம்ம அந்த ஃபாயில் ஷீட் அப்படியே லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே அட மேலே அப்படியே திறந்த உடனே அவ்வளோ சீஸியாக இருந்துச்சு. இதுக்காக தான் இந்த பசங்க மாஞ்சி இந்த ஃபுட்டில் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு எக்கச்சக்கமான சீஸை அள்ளி கொட்டி வச்சுருந்தாங்க. இது மேக் அண்ட் சீஸா இல்லை சீஸில் அப்படியே இந்த பாஸ்தாவை லைட்டாக தூவி விட்ருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சீஸியாக இருந்துச்சு. அதனால தான் என்னமோ வீட்டில் செய்கிற மேக் அண்ட் சீஸை விட இந்த காஸ்கோவில் வாங்கிட்டு வர மேக் அண்ட் சீஸ் மேலே ஒரு கிரேவிங்ஸ் அதிகமாகவே இருக்குது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் அளவுக்கு மீறி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 LB ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம். ஒரு 4 பேர் சாப்பிட்றீங்கன்னா சாலிடாக சாப்பிட்லாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு $11.50 போல் வருது அமௌண்ட்டு. ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ்ஸு. என்ன நம்ம அவனில் வைக்கணும், மைக்ரோவனில் நீங்கள் குக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவன் மெயினாக கன்வென்ஷனல் அவனில் தான் கொடுத்துருக்கான். ஸோ இதை பேக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அப்படியே தகன்னு ஹீட்டில் அப்படியே மெல்ட் ஆகி மேலே ஃபுல்லாக அப்படியே சீஸியாக இருக்குது. அந்த மொசரல்லா சீஸையும் அந்த ஒயிட் சீஸையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ அப்படியே த்ரெட்டாக அப்படியே வருது. அப்படியே எடுக்க அப்படியே பார்த்திங்கன்னா சீஸ் அப்படியே ஒழுக அப்படியே இருக்குது. ஏதோ அந்த சவ்வு மிட்டாயெல்லாம் சாப்பிடும்போது அப்படியே இழுப்பம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சீஸ் இருக்குது. ஸோ இதனால தான் என்னமோ பசங்க இந்த ஃபுட்டு மேலே இவ்வளோ அடிக்டடாக இருக்காங்க. அவ்வளோ கிரேவிங்ஸ் இதில் வர்றதுக்கு காரணம் எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக குக்கிங் முடிஞ்சிச்சு. எப்பயாவது நீங்கள் போர் அடிக்குது, வீட்டில் சமைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா காஸ்கோ போங்க. இந்த மாதிரி கிர்க்லாண்டோட இந்த மேக் அண்ட் சீஸ் பேக்கெட்டை அப்படியே ரெடி டு குக்கு $11.57 கிட்டத்தட்ட ஒரு $12 உங்கள் பட்ஜெட் ஒரு ஃபேமிலி உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பேக் அப்படின்னே சொல்லலாம். டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் க்ரீமியாக மைல்டாக, இங்கே உள்ள ஃபுட்டில் எதுவுமே காரசாரம் இல்லை. ஸோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் பசங்கள்கிட்ட கேட்ட வரைக்கும் இது 8 out of 10 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த காஸ்கோட மேக் அண்ட் சீஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய வீடியோக்களை உங்களுக்கு அப்பப்போ அள்ளி தெளிக்கிறதுக்காக நான் தயாராக இருக்கேன். நீங்களும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், சுபத்ரா நாராயணன். சேகர், பாய். Hi, subscribe to our channel and click the bell button. See you next time. Bye.